2021ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலுக்கு பிறகு அதிமுகவிலிருந்து ஓரம் கட்டப்பட்ட பன்னீர்செல்வம் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகத்தை தொடங்கி சட்ட போராட்டங்களையும் நடத்தினார். மேலும் அவர் எந்த நிலையிலும் நான் தனிக்கட்சி தொடங்க மாட்டேன், அதிமுகவின் அடிப்படை உரிமைகளை மீட்டெடுக்கவே தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகத்தை தொடங்கினேன் அப்படின்னு தெரிவிச்சிருந்தார். ஆனால் அதிமுகவை அவரால் இப்பொழுது வரை மீட்க முடியல. இதற்கு எடப்பாடியும் ஒத்து வராததால பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்களான மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம் என ஒவ்வொருவராக வெளியேறி மாற்று கட்சியில இணைஞ்சுக்கிட்டாங்க. மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைஞ்சிருக்கக்கூடிய டிடிவி தினகரனை எடப்பாடி பழனிசாமியிடம் பேசி தன்னையும் தன்னுடைய ஆதரவாளர்களையும் இணைத்துக் கொள்ள வேண்டியது குறித்தும் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. மேலும் கட்சியில் இணைய தயாராக இருப்பதாக பன்னீர்செல்வமே அறிவிச்சிருந்தார். இந்த நிலையில தனித்து விடப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் சட்டசபை தேர்தலில் என்ன முடிவு எடுக்க போகிறார் என்ற கேள்வி அரசியல் வட்டாரத்தில் எழுந்த நிலையில சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா அறிவாலயத்துல மு.க. ஸ்டாலினை நேரில் சந்தித்து திமுகவுல தன்னை இணைச்சுக்கிட்டாரு.